வரக்கூடிய தீபாவளிக்கு அதிரசம் செய்யணும், ஆனால் மாவு அரைக்கக்கூடாது, பாகு எடுக்கக்கூடாது, ஆனால் அதிரசம் செய்யணும் அப்படி நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ஃபுல்லாக பாருங்கள். இது உங்களுக்கான ரெசிபி தான். சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதிரசம் உங்களுக்கு செய்யவே தெரியாது, எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த அளவுக்கு அதிரசம் ஃப்ளேவரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி கிடைக்கும். அதனால தான் இந்த ரெசிபிக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் அதிரசம்னு பேர் வச்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். மாவை சலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற அளவுகள்லேயே நீங்கள் உங்களோட வீட்டில் ஏதாவது ஒரு கப்லையோ இல்லை டம்ளர்லையோ அளந்துக்கோங்க. நான் இப்போ மெஷர்மெண்ட் கப்பில் அளந்து சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கடையில் வாங்கின அரிசி மாவு இல்லை வீட்டில் அரைச்ச அரிசி மாவு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் சேர்த்துருக்குது பச்சை அரிசி மாவு. 1 கப் ரவை சேர்த்துக்கிறேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பவுலில் எடுத்து அப்படியே ஒரு பக்கமாக வச்சுட்டு வெல்லத்தை ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சிக்கலாம். 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லத்தை நல்லா பொடியை இடித்து எடுத்து வச்சுருக்கேன். 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். தூசிக்கல்லாம் இருக்குன்றதுனால நம்ம கரைச்சிட்டு வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் வந்து கொதிக்க வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா வெள்ளை கரைசல் கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வெள்ளை கரைசலை எடுத்துகிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ கடாயில் கரைச்சி வச்சுருக்கிற இந்த வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கிறேன். வெள்ளை கரைசல்லையே ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்து பண்ணலாம். நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நெய் இல்லை நல்லெண்ணெய் 2ல் எதனா ஒன்று சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா உருண்டைகள் கட்டாத மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது கட்டிகள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் மாவு உருண்டை கட்டாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கடாய் அப்படியே எடுத்து வச்சிடலாம். கடாயிலே கொஞ்சம் சூடு ஆறட்டும். கையில் நம்ம எடுத்து உருண்டை பண்ணணும், அதனால் கொஞ்சம் சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆறிட்டு வந்துருச்சு. நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா கையில் வந்து ஒரு முறை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கை வச்சு கொஞ்சம் ஏதாவது உருண்டைகள் இருந்தால் கூட நம்ம மிக்ஸ் பண்ணும் போது அந்த உருண்டைகள் எல்லாம் இல்லாமல் போயிடும். கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக நெய் வந்து தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு கூட நீங்கள் அப்படியே பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து உருண்டை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தட்டி தட்டி எண்ணெயில் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அதிரசம் வந்து எந்த அளவுக்கு சின்னதாக வேணும் பெருசாக வேணுமோ அதுக்கேற்றது போல் உருண்டை பண்ணிக்கோங்க. கையிலே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நெய் தடவிக்கிட்டு இப்படி தட்டி கூட நீங்கள் டக்கு டக்குன்னு எண்ணெயில் போட்டுக்கலாம். ரொம்ப மெல்லிசாக போட மாட்டோம், கொஞ்சம் மொத்தமாக தான் நம்ம வந்து போடுவோம். இந்த மாதிரி உருண்டை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு எண்ணெய் கவர் அப்படி இல்லைன்னா வாழை இலை எதனா எடுத்துக்கோங்க. அந்த உருண்டை இதில் வச்சுட்டு மேலே அப்படி பேப்பர் போட்டு மூடிட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு ரவுண்டாக சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மெல்லிசாக தட்டாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக தட்டி போடும்போது தான் நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட. இதே போல் இருக்கிற எல்லா மாவையும் நான் வந்து தட்டிக்கிறேன். ஒரு 4 நாளாக தட்டி தட்டி எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டா எண்ணெய் நல்லா காஞ்சதும் தட்டி வச்சுருக்கிற மாவை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பூரி மாதிரி அப்படியே எழும்பி வந்திருக்கு. அப்பப்போ அப்படியே திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். 2 பக்கமும் ஒரே மாதிரி கலரும் மாறி இருக்கணும், நல்லா வெந்து இருக்கணும். அது மாதிரி பூரி மாதிரி எழும்பி வரதுனால திரும்பல பாருங்கள். எண்ணெயில் அப்படியே திருப்பி கொஞ்ச நேரம் பிடிச்சிங்கன்னா அப்படியே நின்றோம். நல்லா வெந்து மேலேயும் நல்லா பொன்னிறமாக கலர் மாறி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வெந்தும் மேலே கலரும் மாறி வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இது போல் இன்னொரு கரண்டியில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் நல்லா வடைஞ்சு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையுமே நான் வந்து தட்டி தட்டி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக அதிரசம் ஃப்ளேவரில் நமக்கு பாகு எடுக்காமல் மாவு அரைச்சி நம்ம வந்து செய்யாமல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வரக்கூடிய தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு அதிரசம்னே நம்ம சொல்லலாம். இன்ஸ்டன்ட் அதிரசம். நான் சொன்ன அளவுகளை கொண்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிப்புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் மைல்டாக சேர்த்துருக்கேன். நல்லா இனிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் அளவுக்கு வெல்லத்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நல்லா இனிப்பாக உங்களுக்கு அதிரசம் சாப்பிட கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன அளவு ஸ்வீட் போட்டிங்கன்னா 4-5 கூட நம்ம கண்டினியூஸாக சாப்பிட்லாம். கொஞ்சம் இனிப்பு அதிகமாக சேர்க்கும் போது ஒரு 2 சாப்பிடும் போதே நமக்கு போதுன்ற மாதிரி தோணும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்றது போல் ஸ்வீட் மட்டும் நான் சொன்ன மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உள்ளே நமக்கு பார்க்கவே பார்த்தீங்கன்னா அந்த அதிரசத்தோட பக்குவத்தில் தான் இருக்கும். இன்னும் நம்ம அரிசி மாவை அரைச்சி
பாகெடுத்து செய்யாமல் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக கோதுமை மாவு, அரிசி மாவு, ரவை போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வரக்கூடிய தீபாவளிக்கு இது போல் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எடுத்திருந்த அளவுக்கு இந்த தட்டு ஃபுல்லாக கிடச்சிருக்கு. எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள், நிறையா இருக்குது. மீடியம் சைஸில் தட்டி போட்டு செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.